வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. ஒரு பேனில் இப்போ 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சாத பசும்பால். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எந்த கிளாஸில் பால் எடுத்துக்கிட்டனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை இந்த பாலை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு இது காய்ச்சாத பால் அப்படிங்கிறதுனால பால் பொங்கி வருது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை பாலை நல்லா உறிஞ்சிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நல்ல பாலை ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பொட்டுக்கடலை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். 5 முந்திரி பருப்பை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நான் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், இது போல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட் நல்லா திரண்டு வரும். திரண்டு வர ஸ்டேஜில் நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நெய் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி கலந்து வச்சதை இப்போ நம்ம அந்த தட்டில் சேர்த்துக்கலாம். தட்டில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் வரா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கிரேட்டட் பாதாமை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறி செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். A few minutes later. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டை இது மேலே வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு தட்டினீங்கன்னா இப்போ இது போல் அழகாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே கிரேட்டட் பாதாமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் இப்படியே கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது நான் பாதாமை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் 3 பொருளை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.